வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். கேசரி நல்ல மிருதுவா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வர என்ன பண்ணலாம், என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும், கல்யாண வீட்டு கேசரி மாதிரி வரும் அப்படின்னுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கல்யாண வீட்டு கேசரி எல்லாம் தோற்று போயிடுங்க. நம்ம பண்ணுற கேசரி அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். வாயில் வச்ச உடனே வழுக்கிக்கிட்டு உள்ற போகிறத நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அவங்களுக்கு இந்த கேசரி பண்ணுறது. அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பரான கேசரி நல்லா வழவழன்னு வழுக்கிட்டு பாருங்களேன் எப்படி விழுது பாருங்கள். இந்த மாதிரி கேசரி பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப கூட கீ இந்த கேசரிக்கு நான் சேர்க்கலைங்க. இப்போ கல்யாண வீட்டு கேசரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஆயிலெலாம் சேர்ப்பாங்க. நம்ம ஆயிலெலாம் சேர்க்காம கம்மியான நெய்யிலேயே தான் இந்த கேசரி பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெய் நிறைய உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெய் நல்லது தான், அதனால் சேர்க்க வேணாம்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நெய் எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை வறுக்கிறது தாங்க. இதை நல்லா கைவிடாமல் வறுக்கணும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டுருக்கணும். இதுதான் மெயின். நீங்கள் எந்த அளவுக்கு ரவையை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான கேசரி கிடைக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ அதை எடுத்துட்டு ஒரு கப்பு நம்ம ரவை சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எந்த அளவில் ரவை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேருங்க. அப்போ தான் இன்னும் அந்த ரவைக்கும் இந்த தண்ணி சேர்க்கறதுக்கும் சேர்த்து ரொம்பவே சாஃப்டான கேசரி நமக்கு கிடைக்கும். நான் 3 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த கேசரிக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக கிடைக்கும் நமக்கு. ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். குங்குமப்பூ கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வறுத்த ரவையை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு வறுத்த ரவையை சேர்க்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். மெயினாக கொதித்த பிறகு ரவையை சேருங்க. இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கைவிடாமல் கட்டி தட்டாமல் நல்லா கிளறுங்க. இந்த டைமில் தான் இப்போ கல்யாண வீட்டு கேசரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா எந்த ஃப்ளேவர், அதாவது வாசனை இல்லாத ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்கும். நான் ஆயிலெலாம் சேர்க்கவே இல்லைங்க, நெய்யில் தான் செய்கிறேன். பட்டு ரொம்ப நிறையாவும் நெய்யும் நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ ரவை இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துருச்சு. நல்லா அழகாக கிண்டி விடுங்க. திரும்ப நான் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். ரவை வெந்த பிறகு தாங்க ஜீனி போடணும். முன்னாடியே ஜீனி போட்டிங்கன்னா ரவை வேகாது. ஸோ ரவை அந்த தண்ணியில் நல்லா வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ சர்க்கரை எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்ததுக்கு 1.5 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்து அதை கிளறும் போது திரும்ப அந்த கட்டியான ரவை எல்லாமே மெல்ட் ஆகி அந்த சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வரும். கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா?
இப்போ தேவைப்படும் போது இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு நெய் சேர்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ கட்டி விடாம நல்லா கிளறி விடுங்க. நல்லா கரண்டியால் நல்லா சுத்தமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கேசரி. இவ்வளவுதான், ஈஸியாக பண்ணிடலாங்க. பிகினர்ஸ், புதுசாக கேசரி பண்ண தெரியாதவங்க, சமைக்க தெரியாத சின்ன பசங்க கூட இது ஈஸியாக செய்யலாம். இந்த பதத்தில் இப்படி இருந்தால் தான், கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு காலையில் பண்ணுற கேசரி நைட்டு சாப்பிட்டா கூட அப்படியே இருக்கும். அதே கன்சிஸ்டன்சியோட அப்படியே இருக்கும். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். சூப்பரான கேசரி, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்குல்ல. என்னங்க கல்யாண வீட்டு கேசரி, கல்யாண வீட்டு கேசரின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது மாதிரி கேசரியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். கல்யாண வீட்டு கேசரியெல்லாம் தோற்று போயிடுங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப இதுக்கு மெனக்கடெல்லாம் எதுவுமே கிடையாது. ரவையை நல்லா வறுக்கணும், தண்ணி 3 பங்கு வைக்கணும், அவ்வளோதாங்க. நம்ம ரவை வறுக்கிறத பொறுத்து தான் இருக்குது, ஏன்னா அப்போ தான் சீக்கிரத்திலே வேகும். ரவையை நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது அடுப்பை சிம் பண்ணிடணும். முக்கியமாக அடுப்பை ஃபுல்லாக வச்சுருக்கக்கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே கட்டியாகி உங்களுக்கு ரொம்ப திக்காக தான் இருக்கும் கேசரி. இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எடுத்தோம்னா அப்படியே வழுக்குன்னு வழுக்கிட்டு விழும். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி அழகாக விழுது பார்த்தீங்களா. இது மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஈவினிங் நைட்டு வரைக்கும், நம்ம காலையில் பண்ணுற கேசரி நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.